ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்சிகி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் தேவையில்லாத பொருட்களெல்லாம் எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீட்டில் நம்ம தேவையில்லாமல் சேர்த்து வச்சுருக்கிற பழைய பொருட்கள், உடஞ்ச பொருட்கள் இது எல்லாம் நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா அது வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். இதெல்லாம் வெளியே போகும்போது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். என்னென்ன நன்மைகள்லாம் இந்த டீக்ளட்டர் பண்ணும்போது கிடைக்கும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற தேவையில்லாத பொருட்களை வெளியேற்றும் போது நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பீங்க, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்பீங்க. நிறைய பொருட்கள் வீட்டில் சேர்த்து வச்சுருக்கும் போது அந்த பொருளுக்குள்ளே நம்ம ஒளிஞ்சிருவோம். அடுத்து நமக்கு க்ளீனிங் வேலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாகும். நிறைய பொருட்கள் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ளீனிங் வேலை அப்படின்னு ஒன்று முடியவே முடியாது, நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து டீக்ளேர் பண்ணுறது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க, வீட்டில் வந்து தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் வெளியேற்றுறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல இதை வந்து காசாக்குறது அப்படின்னு மனசில் வந்து பதிய வச்சுக்கோங்க. அதாவது வீட்டில் வந்து நிறைய தேவையில்லாத பேப்பர்ஸை சேர்த்து வச்சுருப்போம், பிளாஸ்டிக் பொருட்கள் சேர்த்து வச்சுருப்போம். முதல்ல வந்து பழைய பொருளை காசாக்குறது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு பழைய பொருட்கள் எதெல்லாம் காசாகும் அப்படிங்கிறத வீட்டில் தேடி தேடி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. பழைய பேப்பர், பிளாஸ்டிக், அப்புறம் இரும்பு, இன்னும் நிறைய விஷயங்கள் வீட்டில் இருக்கும் எடைக்கு போடுறது. அது எல்லாத்தையும் எடைக்கு போட்டு நம்ம பணமாக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா அதை பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இப்போ கொஞ்சம் பொருளை வந்து நீங்கள் வெளியேற்றிருப்பீங்க. ரெண்டாவதாக நம்ம பண்ண வேண்டியது பழசை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக புதுசு வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணலாம். இப்போ வந்து கிச்சனை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் பாக்ஸ் நிறைய இருந்தது அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் டப்பாவெல்லாம் எடுத்து நீங்கள் எடைக்கு போட்டுட்டு அதுக்கு பதிலாக பாட்டில்ஸ் வாங்கி வைக்கலாம். கண்ணாடி பாட்டில்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. இப்படி சொல்லிட்டு இருக்கிறேன். நானே என்னோட கிச்சனில் வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒருத்தங்க கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து ஏன் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. கண்ணாடி பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் பட்ஜெட் தான் அது கொஞ்சம் அதிகம். ஒரே நேரத்தில் மொத்தமாக வாங்க முடியாது. இனிமேல் வந்து கொஞ்சம் ரெண்டாக வாங்கிட்டு இருக்கிற பிளாஸ்டிக் எல்லாம் தூக்கி போடணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். இதே மாதிரி நிறைய பிளாஸ்டிக் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தூக்கி போட்டுட்டு அதுக்கு பதிலாக பாட்டில்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்ததாக பழைய அலுமினிய பாத்திரங்கள் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, நெளிஞ்சு போனது, உடஞ்சி போனது, சில்வர் பாத்திரமாக இருந்தாலும் கீறல் விட்டு போனது, இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது. பொதுவாகவே இந்த மாதிரி உடஞ்சது, கீறல் விட்டது இதெல்லாம் வந்து நம்ம வீட்டை விட்டு வெளியேற்றுறதுக்கு தான் பார்க்கணும். இது எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது தேவை உள்ளது இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நல்ல குவாலிட்டியான பாத்திரமாக வாங்கிக்கோங்க. இப்போ வந்து ஒரு திருப்தி கிடைக்கும். நம்ம வந்து பழசை போட்டோம், அதுக்கு பதிலாக புதுசு ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி நம்ம போகிறதே வந்து இந்த பழசு எல்லாத்தையும் வீட்டை விட்டு வெளியேற்றுறதுக்காக தான். அதனால் நீங்கள் கடைக்கு போயிட்டு இன்னும் நிறைய புதுசை வாங்கிட்டு வந்துடக்கூடாது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான். நம்ம ஈஸியில் வீட்டிலேருந்து ஒரு பொருளை வந்து வெளியே கொண்டு போயிட மாட்டோம். தூக்கி போடுறதுக்கு வீட்டில் இருக்கிறவங்களே விட மாட்டாங்க. அது என்ன, அது பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் இருக்கட்டு, அது பாட்டுக்கு லாஃப்டில் இருக்கட்டு, அது ஒரு தலைமலையாக இருக்குது, எதுக்கு அதை வந்து தூக்கி போடணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி தான் கேட்பாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்தது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், அப்புறம் சின்ன துரும்பாக இருந்தால் கூட சிறு துரும்பும் பல்குத்த உதவும். அதனால் எந்த பொருளையும் வேஸ்ட் ஆக்கக்கூடாது, தூக்கி போடக்கூடாது, எல்லாத்தையுமே வச்சுக்கணும் அப்படின்னு தான் சொல்லி தருவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் வீட்டில் நிறைய சேர்த்து வைக்கிறதுனால தான் பொருளும் அதிகமாகிடுது. எவ்வளோ பொருள் வாங்கணும் அப்படின்னு ஒரு கணக்கே இல்லாமல் நம்மளும் வாங்கி வாங்கி குவிச்சிட்டு இருப்போம். மூணாவதாக வந்து உடஞ்ச பொருட்கள். பொதுவாகவே உடஞ்ச பொருட்கள் வீட்டில் அதிகமாக வைக்கக்கூடாது. அதே மாதிரி செருப்பு பழசாயிடுச்சு, பழசானதுக்கப்புறம் புதுசு நம்ம வாங்கியிருப்போம், ஆனாலும் பழசை தூக்கி போடாமல் இருப்போம். ரிப்பேர் ஆன பொருட்கள், ரிப்பேர் ஆகி நம்ம புதுசு வந்து வாங்கியிருப்போம், கிரைண்டர், மிக்சி, ஃபேன் எதுவாக இருந்தாலும். ஆனால் அந்த பழசை வந்து நம்ம தூக்கி போடாமல் அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டுமே அப்படின்னு அதையும் வச்சுருப்போம். ஆனால் தேவை கிடையாது. எப்போ எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ரிப்பேர் ஆனது அப்படியே தான் இருக்க போகுது. நம்ம புதுசு வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா அந்த பழசை வந்து தூக்கி போடுறதுக்கு நமக்கு ஒரு மனசு வேணும். ஏன்னா வீட்டில் வந்து உடஞ்சது, பழசு இதெல்லாம் வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது. சில வீடுகளில் வந்து செருப்பு 10 செருப்பு வச்சுருப்பாங்க. அந்த 10 செருப்பில் அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி 2 செருப்பு தான் இருக்கும். அந்த 8 செருப்பு எதுக்குன்னே தெரியாது. அது எல்லாம் பழசு உடஞ்சது, கிழிஞ்சது அந்த மாதிரி. ஆனாலும் தூக்கி போடுறதுக்கு மனசு இல்லாமல் அதையும் சேர்த்து அப்படியே வச்சுருப்பாங்க. மூணாவது, வீட்டில் என்ன யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படிங்கிறத தேடி பாருங்கள். இப்போ ஒரு பேக் இருக்கலாம், ஹேண்ட் பேக்காக இருந்தாலும் அதோட வார் போயிருக்கலாம், ஜிப்பு போயிருக்கலாம். ஆனாலும் வீட்டில் வச்சுருக்கிறீங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பழைய மாடலாக இருக்கலாம். இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் வீட்டிலே தான் வச்சுருக்கிறீங்க. அப்படிங்கிற மாதிரி பொருட்களை வந்து தேடி பார்த்து அதை எல்லாத்தையும் வீட்டை விட்டு வெளியேற்றிடுங்க. பொதுவாகவே நமக்கு வீட்டில் ஏதாவது ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா நம்ம பழசெல்லாம் இப்படி சேர்த்து வச்சுட்டு இருந்தா வீட்டில் எப்படி மாற்றம் வரும்? ஏதாவது மாற்றம் வரணும் அப்படின்னா பழசெல்லாம் வெளியே போகணும். அப்போ தான் புதுசு வந்து வரும். புது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, புது பொருளாக இருந்தாலும் சரி, வீடு வந்து கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணாத பழசெல்லாம் கொஞ்சம் வெளியேற்றணும்.
4வதா வந்து துணி எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம வீட்டில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய துணி வச்சுருப்பாங்க. அதாவது போடுறது போடாதது, ரொம்ப பழசு 10 வருஷம் முன்னாடி உள்ளது, 15 வருஷம் முன்னாடி உள்ளது, அந்த மாதிரிலாம் கூட சில பேர் சேர்த்து நிறைய வச்சுருப்பாங்க. நமக்கு வந்து பத்தாது அப்படின்னு தெரியும். இல்லை சிலது வந்து நம்ம கடையில் இருக்கும்போது கடையில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் நமக்கு வந்து அது சூட் ஆகாத மாதிரி இருக்கும். அதனால் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி வச்சுருப்போமே தவிர அதை நம்ம ஒரு நாள் கூட போட மாட்டோம். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நிறைய இருக்கும். நம்ம தேடி பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் நிறைய வரும். நிறைய வந்து நமக்கு உடம்புக்கு பத்தாதது, நமக்கு பிடிக்காதது, இந்த மாதிரி தான் இருக்கும். இது பிரித்து எடுத்துட்டோன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம இப்போ என்னெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், எதெல்லாம் யூஸ் பண்ண போகிறதே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணுறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியேற்றுறதுக்கு முடிவு பண்ணிடலாம். 5வதாக வந்து நிறைய பேக் இருக்கும். அந்த ஷாப்பிங் பேக் நம்ம பிக் ஷாப்பர்னு சொல்லுவோம்ல, அந்த பிக் ஷாப்பர் வந்து நம்ம வீட்டில் நிறைய இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தடவை கடைக்கு ட்ரெஸ் எடுக்க போகும்போது அப்படியெல்லாம் கிடைக்கும்போது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருப்போம். இந்த ஷாப்பிங் பேக் வந்து எவ்வளோ தேவை, ஒரு 5 பேக் போதும். இந்த பிளாஸ்டிக் கவர் நிறைய சேர்த்து வச்சுருப்போம், அது ஒரு 5 கவர் போதும். அந்த அளவுக்கு தான் நமக்கு தேவைப்படும், அதுக்கு மேலே நமக்கு தேவைப்படாது. இந்த மாதிரி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேர்த்து வச்சுருப்போம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் தூக்கி போட்டுருங்க. ஏன்னா அவ்வளோ தேவை கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் யோசிக்காமல் வீட்டை விட்டு வெளியேற்றிடலாம். அதே மாதிரி தான் பழைய துணி நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய சேர்த்து வச்சுருப்போம். அது வந்து ஒரு பையிலையோ இல்லை ஒரு பாக்ஸ்லேயே போட்டு தேவைப்படுறது மட்டும் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக பழைய துணியை நமக்கு தேவைப்பட தான் செய்யும், ஏதாவது துடைக்கிறதுக்கு இல்லை வீட்டுக்கே யாராவது ரிப்பேர் ஒர்க் வந்தாங்கன்னா முதல்ல பழைய துணி தான் கேட்பாங்க துடைக்கிறதுக்கெல்லாம். அதனால அது வந்து தேவைக்கு மட்டும் வச்சுக்கோங்க. 6வதா வந்து நீங்கள் வீட்டில் தரையில் ஏதாவது பொருள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். இப்போது தரையில் பொருள் வச்சுருக்கிறோம் அப்படின்னாலே நம்ம வீட்டில் செல்ஃபில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதுனால தரைக்கு வந்திருக்கோம். சில வீடுகளில் வந்து கட்டிலுக்கு கீழே நிறைய அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தரையில் பொருள் வைக்காத மாதிரி பாருங்கள். அது ஏன் தரைக்கு வந்திருக்கு அப்படின்னு யோசிச்சு முடிஞ்ச அளவுக்கு செல்ஃபில் வைக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்குறேன். நிறைய பொருள் இருந்ததுன்னா இந்த மாதிரி இடம் பத்தாது, அதனால அது வந்து ஆட்டோமேட்டிக்காக தரைக்கு வந்துடும். 7வதா வந்து எடுத்தெடுப்பில் எல்லா பொருளையும் நம்ம தூக்கி போட்டுற முடியாது. நமக்கு வந்து சில நேரங்கள் இது வந்து ஒரு வேளை நமக்கு தேவைப்படுமோ அப்படின்னு கூட தோணும். அதனால் அந்த மாதிரி தோன்ற பொருட்களை வந்து தனியாக ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை பையிலையோ போட்டு அதை வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போது தேவைப்படுமா அப்படின்னு பார்க்குறதுக்காக 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் கூட வெயிட் பண்ணுங்கள். எப்போவாது அது தேவைப்படுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மறுபடியும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு மைண்டில் இருக்கோம்ல, நம்ம போடலாமா வேண்டாமா வச்சுக்கலாமா அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு யோசனையில் இருக்கிற பொருட்களை தனியாக எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 மாதத்தில் உங்களுக்கே தெரியும் இது வந்து நமக்கு சுத்தமாக தேவையே படலை அப்படின்னு. அந்த நேரத்தில் நீங்கள் அதுக்கான முடிவு என்ன அப்படிங்கிறது எடுக்கலாம். இப்படி தான் வீட்டில் வந்து நம்ம தேவையில்லாமல் வச்சுருக்கிற பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க முடியும். எல்லாரும் பொருள் வந்து வாங்குறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க, குறைக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வீட்டில் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத பொருட்களை குறைச்சி பாருங்கள். அப்போ தான் அதில் இருக்கிற நன்மைகள் என்ன அப்படிங்கிறது தெரியும். சில நேரங்களில் நம்மளோட க்ளீனிங் வேலை அப்படிங்கிறது முடியவே முடியாது. எப்போவுமே க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதாவது இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலே நிறைய பொருள் வீட்டில் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அது கூடவே வந்து வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் இருக்குது நமக்கு தெரியும், ஆனால் அது எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாமல் தேடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னாலும் வீட்டில் வந்து நிறைய பொருள் சேர்ந்துருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி வளையல், எக்கச்சக்கமான வளையல் சேர்த்து வைக்கிறத பார்த்துருக்குறேன். பாக்ஸாக சேர்த்து வச்சுருக்கிறதெல்லாம் கூட பார்த்துருக்குறேன். நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து டெய்லியுமே அதெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா அது ஓகே. நீங்கள் வந்து வாங்கி சும்மா வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு தடவை போடுறீங்க அதுக்கப்புறம் அடுத்து வந்து போடுறதில்ல, ஒரு தடவை போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே தான் ஒரு பாக்ஸில் அது பாட்டுக்கு இருக்குது, தூக்கி போடுறதுக்கு மனசு இல்லாமல். ஏன்னா நம்ம பணம் கொடுத்து வாங்கிட்டோம், அதை எப்படி நம்ம தூக்கி போடுறது அப்படின்னு மனசு இல்லாமல் அப்படியே வச்சுட்ருப்போம். நிறைய திங்ஸ் இந்த மாதிரி பழைய மாடலாக இருக்கும், இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லை. ஆனாலும் நம்ம பணம் கொடுத்துருக்குறோம் அதுக்காக அதை நம்ம வீட்டில் இருக்கட்டு அப்படின்னு ஒரு பக்கம் வச்சுட்டே இருப்போம். ஆனால் எப்போ நம்ம அதை வாங்கினோமோ அப்போவே கடைக்கார்ட்ட பணம் கொடுத்து தான் வாங்கியிருக்கிறோம். அதனால் திரும்ப அந்த பணம் நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. அதுக்காக நீங்கள் வந்து வளையெல்லாம் பாக்ஸாக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எதுவுமே நம்மக்கிட்ட வந்து ஒரு அளவாக இருந்தது அப்படின்னா அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், நம்மளே மெயின்டைன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு செவுர்லேயே பாருங்களேன், அந்த செவுரில் வந்து செவுரு ஃபுல்லாக நம்ம வந்து நிறைய டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு என்ன தெரியும், அப்படி வந்து ரொம்ப கஜகஜன்னு இருக்கிற மாதிரி தெரியும். அதே நேரத்தில் அந்த செவுரில் வந்து ஏதோ 2 ஃபோட்டோ மாட்டியிருக்கிறோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு வந்து பளிச்சுன்னு தெரியும், அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயமும் நமக்கு புரியும். அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் வந்து தேவையான விஷயங்கள் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும், மைண்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், நமக்கு எப்போவுமே வேலை பார்த்துட்ருக்குறோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது, வீடுமே ஒரு தெளிவாக இருக்கும். நீங்கள் நிறைய பொருள் வீட்டில் வந்து அப்படியே திணிச்சு வைக்கிறீங்க அப்படின்னா வீடு வந்து அப்படியே பார்க்குறதுக்கு
மங்கலாகவே மாறிடும். நீங்கள் இதெல்லாம் வெளியே எடுத்து பாருங்கள், வீட்டுக்குள்ளே நல்ல வெளிச்சம் வர மாதிரி இருக்கும். இதுதான் டீக்ளட்டர் பண்ணுறதுக்கான ரொம்ப ஈஸியான வழிகள். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு நம்மளை பற்றி தெரிய ஆரம்பிக்கும், நமக்கு என்ன தேவைப்படுது என்ன தேவைப்படலை அப்படிங்கிறதெல்லாம். இதனாலே நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே இந்த டீக்ளட்டர் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.